இப்ப 2017ஆம் ஆண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சிங்கப்பூருக்கு போன போது கூறியிருந்தார், தான் ஆசிய நாடுகளை நோக்கி உறவுகளை விரிவுபடுத்த போவதாக. அதற்கு முன்னரே, அதாவது உங்களுக்கு தெரியும், 70களில் இஸ்ரேலுடனான உறவுகளை ஆசிய நாடுகள் பெருமளவில் கொண்டிருக்கவில்லை. அதாவது இலங்கை கூட முன்னர் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புக்குத்தான் 71ஆம் ஆண்டு தொடக்கம் ஆதரவை வழங்கி வந்திருந்தது. 242வது தீர்மானமை பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை இஸ்ரேல் மீறியதற்கு பதிலாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அப்போது கூறப்பட்டது. பின்னர் ஜேவர்தன அரசினால் இந்த விடுதலை புலிகளுடனான போருக்கு இஸ்ரேலின் உதவிகளை நாடுவதற்காக இஸ்ரேலிடம் இலங்கை அரசு சென்றிருந்தது. இஸ்ரேலின் ஆயுதங்களை வாங்கியிருந்தது. இஸ்ரேலின் படைத்துறை உதவிகளை பெற்றிருந்தது. இந்த உதவிகளுக்கு பின்னணியில் இஸ்ரேல் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலின் மொசாட் தான் கிழக்கு மாகாணத்தில் இலங்கை படையினருக்கு அதிக அளவு உதவிகளை வழங்கியிருந்தது. அவ்வாறுதான் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் வளர்ந்திருந்தன. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது இலங்கை காசா மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் மறுபுறமாக இஸ்ரேலுக்கு பணிகளுக்காக ஆட்களை தொடர்ச்சியாக பணியாளர்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றது இலங்கை. அடுத்ததாக இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் அதாவது இந்த சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் தான் இஸ்ரேலின் இந்த ஆசிய பிராந்தியம் நோக்கிய இஸ்ரேலின் நகர்வு அதிகரித்தது. இதை என்னென்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், கரசோன் ஸ்டேட் டிப்ளோமசி என்று சொல்றது. அதாவது ஒரு நாடு எல்லா நாடுகளாலும் எதிரி நாடுகளால் சூழப்பட்டிருக்கின்ற நேரத்தில், அதாவது தனித்து விடப்படுகின்ற நேரத்தில் ஏற்படும் ஒரு வகையான ராஜதந்திரம் என்று கூறுகிறார்கள். 2017ஆம் ஆண்டு பெஞ்சமின் நெத்தனியாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கான ஆதரவுகளை விரிவுபடுத்துவது, அதற்கான அங்கீகாரத்தை கோருவது. அதற்காகத்தான் இஸ்ரேல் இந்த ஆசிய பிராந்தியத்தை நோக்கி தனது நடவடிக்கையை விரிவுபடுத்தியது.